ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணமானது ஏற்படுது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர்களுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முன்னோர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா நிறைய தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாக பார்க்கப்படுகிறது. கடவுள் வழிபாட்டிற்கு கடவுளுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு ஏற்ற ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி அமாவாசை முக்கியமா குல தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் சூரிய கிரகணமும் ஏற்படும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விபரீதங்கள் ஏதாவது ஒரு நன்மையான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இருந்து மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லி இருக்காங்க. அந்த விதத்துல ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய தேதி என்ன, எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்துல மறைவு என்ற விஷயத்தை விரிவாக பார்க்கலாங்க. இன்று நாம சூரிய கிரகணத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சந்திர கிரகணமும் நடந்து முடிந்தது. அதே போல சூரிய கிரகணமும் ஏற்கனவே நடந்து முடிந்ததுங்க. இந்த கிரகணமானது ஆகஸ்ட் மாதத்தில் 2வது முறை நடைபெறக்கூடிய ஒரு கிரகணங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது. சந்திர கிரகணம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் வருகிறது. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் ஏற்படும். இந்த கிரகணங்கள் எத்தனை மணிக்கு முடிவடையுது, இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா என்பதை முழு விவரமா தெரிந்து கொள்ளுங்க. 2026ஆம் ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் புதன்கிழமை ஏற்படும் பொழுது சோதனத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த விதத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடி அமாவாசை இருக்கிறது. இந்த சூரிய கிரகணனுடைய தாக்கம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கிரகணம் எப்படி தோன்றுது என்று பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் பூமி ஆகியவை பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் தோன்றும் பொழுது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில பகுதியில தெரிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணமானது ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு தான் முடிவடைகிறது. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதன் காரணமாக இந்த சூரிய கிரகணம் இந்தியால முக்கியமா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் நிகழ்வதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புராண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆடி அமாவாசையானது இருக்கிறது. இந்த மாதத்தில் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவதையை ஏற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்ததாக சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அற்புத நாளில் உண்மையான மனதுடன் சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்று கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழ் சிவபுராணம் போன்ற நூல்களை படிப்பது மிகவும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த கிரகண நாளில் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் அமைதிக்காக ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இதனை தொடர்ந்து மிதுன ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று நம்ம விரிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது விளக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றமானது 12 ராசினியர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெற போகிறது.
அதாவது குறிப்பாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நன்மைகளாக இருக்கட்டும் ஆபத்துகளாக இருக்கட்டும் எதுவானாலும் ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மிதுன ராசினியர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளணும் என்பதை விரிவாக பாருங்க. சோ இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு தான் உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றுவாறு இந்த காலகட்டம் நீங்க நடந்து கொள்ளுங்க. மிதுன ராசினியர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறார். இந்த சூரிய கிரகணமானது ஒரு வக்ர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பணவரவு அற்புதமாக இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்காத பணவரவு உங்க கைக்கு வந்து சேரலாம். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகலாம். சமூக வலைதளங்களில் புதிய கணக்கை ஆரம்பிப்பது, புதிய படிப்புகளை படிப்பது என எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இருக்கிறது. லாபங்கள் மிதுன ராசினியர்களுக்கு நிச்சயமா அதிகரிக்கும். குழந்தை விஷயத்துல சிறிய ஏமாற்றங்கள் ஏற்படலாம். IVF சிகிச்சை போன்றவற்றை செய்யாமல் இருப்பதுதான் இப்ப மிதுன ராசினியர்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அதற்கு ஏற்ற காலகட்டம் இல்லாததால் IVF ட்ரீட்மெண்ட் செய்து நம்பி ஏமாறாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. சோ கண்டிப்பா இந்த நேரத்துல அந்த மாதிரி சிகிச்சையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வாகனத்தை சீரமைப்பது, டெக்கரேட் செய்வது, வீட்டை புறணமைப்பது, இன்டீரியர் டெக்கரேட் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் நீங்க எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. சொத்துகள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகலாம். சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படலாம். அவருக்கு உரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு கோபம், டென்ஷன் அதிகமாக ஏற்படலாம். சோ இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி நிதானமாக பொறுமையாக செயல்படுவது உங்களுக்கு முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்திலுமே கோபப்படாமல் அமைதியாக கடந்து செல்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. குறிப்பாக மேல் அதிகாரிகளிடம் கோபம், வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனா உங்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய ஒரு கடினமான சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பா தவிர்த்திடுங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் மற்றும் ஆதி அமாவாசையினுடைய தாக்கத்தால் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.